ஒரு நம்பரை 9ஆல் பெருக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் சிறப்பான 2 வழிமுறையை மட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 26ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த 26 9ஆல் பெருக்க போகிறோம். 26 9ஆல் பெருக்கிறதுக்கு 26, இந்த 9 என்ன செய்யலாம் அப்படின்னா 10 - 1ன்னு போடலாம். இப்போ 26 கொண்டு உள்ளே பெருக்கலாம். 26 × 10 260 மைனஸ் 26 × 1 26. இப்போ 260லேருந்து 26 கழிக்கலாம். 260ல் 20 போச்சுன்னா 240, 240ல் 6 போச்சுன்னா 234. இதை நம்ம இவ்வளோ நீளமாக கூட போட வேண்டியதில்லை. எந்த நம்பரை 9ஆல் பெருக்க போகிறோமோ அந்த 26 கூட ஒரு 0 சேர்த்துக்கங்க. அதுதான் இது. மைனஸ் அந்த நம்பரை அப்படியே போட்டு கழிச்சிடுங்க. இந்த ஸ்டெப் வந்துருச்சா? அப்போ 260ல் 26 போச்சுன்னா 234. இப்படி ஈஸியாக ஷார்ட்டாக போடலாம். அந்த மாதிரி கணக்குகளை 34 எடுத்துக்கலாம். 34 × 9. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 34 10ஆல் பெருக்கிட்டு மைனஸ். அப்போ 34 கூட 34 10ஆல் பெருக்குன்னா 340 மைனஸ் அதே 34 போட்டு கழிக்க போகிறோம். இப்போ 340ல் 30 போச்சுன்னா 310, 310ல் ஒரு 4 போச்சுன்னா 306. இன்னொரு மெத்தட் சொன்னேன், அந்த மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். அதே 34 × 9 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 34லேருந்து 1 கழிக்கணும். 34 - 1 = 33. எதால் பெருக்க போகிறோம்? 9. அதை சேர்த்துக்கங்க. இப்போ மறுபடியும் இந்த 33 கீழே போட்டு கழிச்சிடலாம். 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் 3 போச்சுன்னா 0. இப்போ நமக்கு அதே 306 இங்கே வந்துடும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். 42 எடுத்துக்கலாம். 42 × 9 என்ன செய்யணும்? 42 கூட ஒரு சைபர் சேர்த்துக்கோங்க. அதே 42 கழிச்சிடலாம். இப்போ 420ல் 40 போச்சுன்னா 380, 380ல் ஒரு 2 போச்சுன்னா 378. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ அந்த ஒரு மெத்தடு. அதே 42 × 9 என்ன சொன்னோம்? 42லேருந்து 1 கழிச்சிடணும். அப்போ 41. அந்த 1 கூட என்ன செய்யணும்? இந்த 9. மறுபடியும் இந்த 41 அப்படியே கீழே போட்டு கழிக்கலாம். 9ல் 1 போச்சுன்னா 8, 41ல் 37. இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? 99 எடுத்துக்கலாம். 99 × 9. 99 கூட ஒரு 0 சேர்த்துக்கங்க. அதுலேருந்து 99 கழிச்சிடுங்க. 990. 990ல் 90 போச்சுன்னா 900. அந்த 900லேருந்து ஒரு 9 கழிச்சோம்னா 891. இந்த மெத்தடில் பார்க்கலாமா? 99லேருந்து 1 கழிச்சோம்னா 98. அது கூட என்ன செய்யணும்? அந்த 9 சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த 98 தான் கழிக்கணும். 98 கழிச்சோம்னா 9ல் 8 போச்சுன்னா 1, 18ல் 9 போச்சுன்னா 9, இங்கே 8, 891. நமக்கு ஈஸியாக வருதா? ஓகே. இப்போ ஒரு 3 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். 234. 234 × 9. ஃபஸ்ட்டு மெத்தடு 234 கூட ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அதுலேருந்து அதே 234 கழிக்கிறோம். அப்போ 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 3ல் 3 போச்சுன்னா 0, 3ல் 2 போச்சுன்னா 1, 2 அப்படியே இருக்கும். 2106. இந்த மெத்தடு என்ன சொன்னோம்? 234லேருந்து 1 கழிச்சுக்கணும். அப்போ 233. அது கூட இந்த 9 சேர்த்துக்கணும். இந்த 233 அப்படியே போட்டு கழிக்கணும். அப்போ 9ல் 3 போச்சுன்னா 6, 3ல் 3 போச்சுன்னா 0, 3ல் 2 போச்சுன்னா 1, 2. அப்போ நமக்கு வருதா? இந்த மாதிரி நிறைய கணக்கு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.